வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சாயோட ஒரு கதையத்தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னால ஓம் ஷாயி நமக, ஸ்ரீ ஷாயி நமக, ஜெய ஜெய சாயி நமக, சத்குரு ஷாயி நமக. நானும் பல நாட்கள் இந்த சாய் கதைகள பக்தர்களுக்காக சொல்லணுன்ட்டு ரொம்ப நாளா முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போதும் ஏதோ ஒரு தடங்கல் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அத என்னால சொல்லவும் முடியல. அ முயற்சி பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு ரீதியில ஒரு தடங்கல் தான் வந்துட்டே இருந்தது. என்னால மறுபடியும் முடியாம போகுது. இன்னைக்கு ஒரு முயற்சியா எடுத்து செய்றேன். பார்க்கலாம். எவ்வளோ தூரம் முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம சாய் கதைகள கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் அந்த கதைகளோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய லைஃப்லயும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவே இருக்கும். நம்மளும் லைஃப்பில் அதே மாதிரியே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த சாயோட கதைகள்ல பல கதைகள்ல எனக்கு நிறைய கதைகள் நானும் என்னுடைய லைஃப்பில் அத ஒரு உணர்வு பூர்வமா அனுபவிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சாய் கதைகள்ல ஒரு கதைகள நாமளும் பார்ப்போம். அது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு காலை நேரத்தில பார்த்தீங்கன்னா, முகம், வாயெல்லாம் கழுவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருகை எடுக்கிறாரு. அதாங்க. அதாவது நம்ம கோதுமை மாவ அரைப்போம் பார்த்தீங்களா? அந்த திருகைய எடுக்கிறாப்புல. அ அந்த திருகைய எடுத்து கோதுமை மாவு ஒரு கைப்பிடி கோதுமை மாவ போட்டு திருக ஆரம்பிக்கிறாப்புல. அப்படி திருக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்க எல்லா பேருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாரி சாய் அவர்கள் திருகைய எடுத்து போட்டு அதில கோதுமை மாவு அரைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோனேயும், மொத்த மக்களும் அங்க கூடுறாங்க. பட் யாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவரு ஏன் செய்றாரு? எதுக்கு செய்றாரு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு தைரியமே இல்ல, அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும். அதையும் மீறி ஒரு 4 பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம சாயோட கோபத்தையும் பொருட்படுத்தாம, நம்ம சாய்பாபா அவர்கள தள்ளி வச்சுட்டு, அவங்க "நாங்க அரைக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருகைய வாங்கிட்டு 4 பேரும் அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாய்பாபாவோட பாடல்கள பாடிட்டு. நம்ம சாய்பாபாவுக்கு ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட செயல்கள பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அவரும். நம்ம சாய்பாபாவுக்கு அவர் தனி ஆள் தானே. அவருக்கு எதுக்கு கோதுமை மாவு? அவருக்கு தேவையில்லையே. அவர் எதையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது யாசகம் பெற்று தான் அவர் சாப்பிடுவாப்புல. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு கோதுமை மாவு அரைச்சு அதில சப்பாத்தி போடுறதோ, இல்ல ரொட்டியோ, இல்ல பிரெட்டோ போடுறதுக்கோ தேவையில்ல, அவசியம் இல்ல. அப்படிங்கிறதுனால அந்த 4 பெண்மணிகள் என்ன செஞ்சாங்கன்னா, இது அவருக்கு தான் தேவைப்படாதே, அப்ப நம்மளே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரைச்ச கோதுமை மாவ பார்த்தீங்கன்னா, 4ஆ பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்து அவங்க இதுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கிட்டாங்க. உடனே அந்த 4ஆ பகுந்தத அவங்கவங்க எடுத்துட்டு கிளம்புறதுக்கு பார்க்க, உடனே நம்ம சாய்பாபா சொல்றாப்புல, அந்த 4 பெண்மணிகள திட்ட ஆரம்பிக்கிறாப்புல. "நான் உங்களுக்கு முன்னால கடன் பட்டுருக்கேனா? என்னுடைய பொருள நீங்க ஏன் எடுத்து போறீங்க?" அப்படின்னு சொல்றாப்புல. உடனே இந்த கோதுமை மாவெல்லாம் எடுத்து போய் ஊரோட அவுட்டர்ல போயிட்டு கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாப்புல. உடனே அந்த பெண்மணிகளும் பார்த்தீங்கன்னா, அந்த மாவெல்லாம் எடுத்து போய் அங்க போய் கொட்டுறாங்க. பட் அவங்களுக்கு எடுத்துட்டு போம்போது ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இது பாபா இப்படி சொல்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஏன் பாபா இந்த கோதும மாவ அரைக்கணும்? எதனால இந்த பெண்மணிகள எடுத்து கொண்டு போய் அத ஊருக்கு வெளியில கொட்டணும் அப்படிங்கிறது தான் ஒரே கொஸ்டின் மார்க்கு. பட் இதிலருந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஊருக்குள்ள காலரா வந்ததுனால, இந்த காலராவையும் அரைச்சதா இந்த கோதுமை மாவுக்கு ஒரு ஒப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாபா அதையும் இதுதான் ஒரு காரணமா சொல்றாங்க. இருந்தாலும் பாபாவோட கருணை, அவருடைய செயல் அது யாருக்குமே தெரியாது. அது அவருக்கு மட்டும் தான். நம்ம ஒரு வேடிக்கை பார்க்கிற மனிதர்கள் மட்டுமே. இதுபோல இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. இத நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல, அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் ஷாயி நமக, ஸ்ரீ ஷாயி நமக, ஜெய ஜெய சாயி நமக, சத்குரு ஷாயி நமக. ஓம் ஷாயி.